Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் துவக்கி வைக்கிறார் பிரதமர். பல்வேறு ரயில் திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று பெங்களூரு செல்கிறார். டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையான மஞ்சள் பாதையை பிரதமர் மோடி அங்கு தொடங்கி வைக்க உள்ளார். 16 ஸ்டேஷன்களை கொண்ட இத்திட்டம் 7160 கோடி மதிப்புடையது. பெங்களூரு பெலகாவி இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 15,610 கோடிக்கு மேல் மதிப்புள்ள பெங்களூரு மெட்ரோ 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுவார். பிரதமர் வருகையையொட்டி பெங்களூருவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மலை பள்ளத்தாக்கு சுரங்கம் தாண்டி காஷ்மீரில் கம்பீரமாக சென்றது ரயில். பஞ்சாபிலிருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு முதல் முறையாக சரக்கு ரயில் இயக்கப்பட்டது. காஷ்மீரில் புதிதாக தொடங்கப்பட்ட அனந்த்நாக் சரக்கு கிடங்கை ரயில் சென்றடைந்தது. செனாப் ஆற்றின் மீது புதிதாக கட்டப்பட்டுள்ள வளைவு ரயில் பாலம் மற்றும் அன்ரி கேபிள் பாலத்தை சரக்கு ரயில் கடந்து சென்றது. ரியாசி மாவட்டத்தில் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த இரு பாலங்களையும் பிரதமர் மோடி கடந்த ஜூன் மாதம் திறந்து வைத்தார். மலைப்பகுதியில் கடினமான பாறைகள் நிறைந்த இடத்தில் பல சவால்களுக்கிடையே கட்டப்பட்டுள்ள செனாப் ரயில் பாலம் பொறியியல் துறையின் அதிசய படைப்பாக பார்க்கப்படுகிறது. பூகம்ப அபாயம் கொண்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் நில அதிர்வு மற்றும் பலத்த காற்று போன்ற பேரிடர்களை தாங்கி நிற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கட்டமைக்கப்பட்ட இந்த பாலங்கள் மூலம் பயணிகள் சரக்கு ரயில் போக்குவரத்து எளிதாக மாறியிருக்கிறது. இதனால் சுற்றுலா பொருளாதாரம் வளர்ச்சி காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சரக்கு ரயில் இயக்கப்பட்டதை பாராட்டிய பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரின் வர்த்தகத்திற்கு மிகச்சிறப்பான நாள் என தெரிவித்தார். இப்பகுதியின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மக்களின் வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என கூறினார். அங்கீகரிக்கப்படாத 334 கட்சிகள் நீக்கம். தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள கட்சிகளில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 6 தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. திமுக, அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், விசிக உட்பட நாடு முழுவதும் 67 கட்சிகள் மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் எண்ணிக்கை 2854. தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். இது தவிர கட்சிகளின் பெயர், முகவரி, நிர்வாகிகள் போன்ற விவரங்களை அவ்வப்போது தேர்தல் ஆணையம் சரிபார்ப்பது வழக்கம். அதன்படி அங்கீகரிக்கப்படாத பட்டியலில் சரிவர விவரங்களை அப்டேட் செய்யாத 344 கட்சிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. இதில் 11 கட்சிகள் மட்டும் விளக்கம் அளித்தன. விளக்கம் தராத 334 கட்சிகளின் பெயர்களை பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கிறது. இதனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் எண்ணிக்கை 2520 குறைந்தது. துரை வைகோ மோடியை சந்தித்த பின்னணி இதுதான். வைகோ விளக்கம். தூத்துக்குடியில் மதிமுக சார்பில் நடந்த ஸ்டெர்லைட் ஆலை போராட்ட வரலாறு குறித்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசினார். எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டிலே ஜெயிக்க முடியும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு இங்கே நாங்கள் கூட்டணியிலே உட்கார்ந்திருக்கவில்லை. நாங்கள் இதய சுத்தியோடு ஒரு கூட்டணி கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒரு சொல் இந்த அரசை பற்றி நான் விமர்சித்தது கிடையாது. ஏன் கூட்டணியிலே இருக்கிறோம், அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாப்போம் என்ற உணர்வோடு இருக்கிறேன். அரசியலுக்கு வந்து 62 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. நான் தொடக்கத்திலே சொன்னதை போல மிஞ்சி இருக்கிற வருடங்கள் எத்தனை என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மரணத்துக்கு பின்னும் வரலாறு எழுதப்படுகிற போது ஒரு வரியாவது என்னை பற்றி அந்த வரலாறு எழுதும் என்ற நம்பிக்கையோடு
இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நாங்க தான் மூன்றாவது பெரிய கட்சி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி, பென்னாகரம், ஒகேனக்கல் பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஜனவரி 9 கடலூர்ல நம்ம மாநாட்டில் நம்ம கூட்டணி அறிவிப்போம். அதுக்கு பிறகு எந்தெந்த தொகுதியில் எங்கள் வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்பதை அப்போ அதுதான் தெளிவாக எப்படியோ சொல்லியாச்சு. இல்லை நம்ம தான் இல்லையா, நம்ம இப்போ நடுநிலையாக தான் இருக்கிறோம். வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லுது. முதலாவது கட்சி தேமுதிக தான். திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி, தேமுதிக எதிர்கட்சியாக வந்த ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் எங்களுடைய பூத் கமிட்டி அமைச்சு BL2 கலெக்டரேட்டை கொடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிக தான். வேறு எந்த கட்சிக்கும் நீ தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கலாம். 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 நாங்கள் கொடுத்து கலெக்டர்கிட்ட தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சி தேமுதிக. இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு, தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு நாமக்கல், பெரம்பலூர், திருப்பத்தூர், வாணியம்பாடியில் கனமழை கொட்டியது. உசிலம்பட்டியில் கொட்டிய கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அமலாக்கத்துறை அமைதி. மோடியை சந்தித்த பின்னணி என்ன? டாஸ்மாக் விவகாரம் உட்பட தமிழகத்தின் பல ஊழல் வழக்குகளில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தியது. இப்படி அடுத்தடுத்த தொடர் சோதனைகள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. டாஸ்மாக் விவகாரத்தில் விரைவில் துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள் உட்பட திமுகவின் பல முக்கிய பிரமுகர்கள் கைதாவர் என எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. திடீரென அமலாக்கத்துறை தமிழக விவகாரங்களில் அமைதியாக உள்ளது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவா என டில்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சமீபத்தில் பிரதமர் மோடியை கனிமொழி, கமல், துரை வைகோ ஆகியோர் சந்தித்துள்ளனர். அமெரிக்க வரி விதிப்பு உட்பட பல விவகாரங்களில் படு பிஸியாக உள்ள பிரதமர் நேரம் ஒதுக்கி இவர்களை சந்தித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் பிரதமரை சந்தித்துள்ளார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உள்ளுக்குள் ஏதோ நடக்கிறது என டில்லி அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள் கூறுகையில் சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளில் அமலாக்கத்துறையை கண்டித்துள்ளது. இதனால்தான் அமலாக்கத்துறை இப்போது அடக்கி வாசிக்கிறது. டாஸ்மாக் வழக்கிலும் சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளது. இந்த தடையை நீக்க கோரும் மனு நிலுவையில் உள்ளது என்கின்றனர். ஆடி பௌர்ணமிக்காக திறந்த கருப்பசாமி கோயில் கதவுகள் மெய்சிலிர்க்கும் தருணம். மதுரை மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோயிலின் ராஜகோபுர வாசல் கதவுகள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும். 400 ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலில் கொள்ளையடிக்க வந்த 18 திருடர்களை ஊர் மக்கள் வெட்டி ராஜகோபுர வாயிலில் புதைத்ததாகவும், அதனால் தீட்டுப்பட்ட வாயிலில் அழகரும் மக்களும் செல்வது முறையில்லை எனும் நம்பிக்கையின் அடிப்படையில் கதவு அடைக்கப்பட்டு இங்கு காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி நிலைப்படுத்தப்பட்டதாக ஆய்வுகள் சொல்கின்றன. அடைத்திருக்கும் ராஜகோபுர வாசல் கதவில் வீற்றிருக்கும் கருப்பண்ணசாமிக்கு உருவம் கிடையாது. கோபுரவாசல் கதவில்தான் அவர் உறைவதாக நம்பிக்கை. எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம் பூசி பூ மாலையால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ணசாமிக்கு என்று தனி திருவிழா எதுவும் கிடையாது. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இந்த கதவுகளுக்கு சந்தனம் சார்த்தி வழிபடுகின்றனர். இதில் ஆடி பௌர்ணமி நாளன்று இரவு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் கதவு திறக்கப்பட்டு உள்ளே உள்ள 18 படிகளிலும் தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் படி பூஜை சனியன்று நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சந்தனக்குடம் எடுத்து திருக்கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி திருக்கோயிலில் உள்ள 18 படிகளும் மலர்களால் அலங்கரித்து கற்பூர ஜோதி ஏற்றி பக்தர்கள் தரிசனத்திற்காக திருக்கோயில் கதவுகள் சிறிது நிமிடங்கள் மட்டும் திறக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.